ஹாய் கேஷ், நாங்கள் ஒரு பொறிக்கின்ற எப்படி நேர்வீங்கன்னா அங்கே பாருங்க எல்லாம் பொறுக்கானுங்க. தண்ணி சுண்டிச்சுல எனக்கு காய் அரிஞ்சிருவோம். முதலில் எண்ணெய்களை ஊற்றவும். சரியா இது மைக்க எண்ணெய் ஊத்துற சவுண்ட் எப்படி கேட்கு? நீ இதுல அதான் எப்படி கேட்குன்னு நான் கேட்குறேன். கேட்கணும்ல, சைலண்டா இருக்கணும். சைலண்டாவா? இப்போ பொரிம்பு 4 தென்னம்பட்டையை போடவும். அவர் வராரு, விசியனே வராரு. அதனால தாங்கல எங்களுக்கு. நெய் ஊத்து, பொய் ஊத்தக்கூடாது. பிரியாணி மேல வர மாதிரி நெய் ஊத்துவோடா. அவன் மாசுத, அவனுக்கு தெரியல. எண்ணெயும் ஊத்தும், நெய்யும் ஊத்தும். டால்டா தான் இல்ல, நெய் லாஸ்ட்ல தானே ஊத்துவாங்க. இல்லை சரி விடு. கடுவை நெய் வாசனைக்கு ஹை வாசனை அடிக்குதுங்க. சிறிதளவு வெங்காயம். பிரியாணிக்கு கடுகு போடுவாங்களா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. காப்பாற்ற முடியாது, ஒழுங்கா வச்சிருக்கிறேன். வாயிலாக போட்டு எடுத்து மாட்டேன். சூப்பர், சதுர வர்றீங்க. தக்காளி கூட போட மாட்டா. பாக்கல அந்த டிரைவர் அவன் சொல்றான் 16 குக்கர் வாங்கி. அவர் சொல்றாரு 17 குக்கர் வாங்கலாமா வேணாம். பெரிய விளம்பரம். நான் இப்ப சொன்னேன் இவங்கிட்ட 2 புரு வாங்கினா 2 புரு தூள் வாங்கி வந்துருக்கலாம். வச்சுன சாம்பார் பொடியா வாங்கி வந்தியா? பொடி வாங்கினா அட மெண்டலையா? மெண்டல் இல்ல, சுண்டல். அவன் சவுண்டுக்காக வந்தேன்னு பார்த்தேன் நானு. அரை சொல்லி கட்சியில மைக் மட்டும் தப்பா போச்சு. சவுண்டு ஒரு சவுண்டுக்காக. சரி, இன்னைக்கு என் கேங்ல விஷ்ணுக்கு பிறந்த நாள். எப்படி இருக்கு விஷ்ணு பிறந்த நாள்? நல்லா இருக்குது. எவ்வளவு ஊத்தா? 150 ரூபா தானே ஊத்தா? 400 ரூபா தானே ஊத்தா? 600 ரூபாயா? உண்மையை பேசணுங்க, கடவுளுக்கு சமம். சமையல் மாஸ்டர் நீரா. அவன் பேச்சுல இல்ல கூட. நான் எப்பயும் வீடியோ மட்டும் தான் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் எத்தது நீ நான் போடுற கடுப்பா இருக்காது. ரசமா சிம்ல டக்குனே அடுப்பா. கேமராமேன் தான்டா காமு, நீ தானே பெஸ்ட் கேமராமேன். என்ன கதை? எண்ணெல்லாம் எடுக்காது. ரெடி எண்ணெய ஊத்தி வச்சா அது எப்படி எடுப்பாங்க? இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். கண்டிப்பா இந்த மைக்ல பேசு. மைக்ல இப்படி வச்சு பேசா. எந்த கதையாலும் பேசு. ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. நம்மளால மைக் வாங்கினா அது மட்டும் தான் தேவல. அது 60 3 போடு. 60 3 போடு. இதேடா தனி மிளகாய் இருக்குல. உள்ள தெரியுதா? உள்ள சரி சொல்றா. வேற யாரா கேமரா தந்தா டீ கரெக்ட்டா இருக்குது. இப்படியே வை.
புகதாடி மூஞ்சிலே அடியில வேற ஒரு புகை அடிச்சா நல்லா இருக்காது சாப்பாடு எங்க ஆயா சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பேப்பர் போட்டிருப்பான். நான் வீட்டுல செஞ்சு பூண்டு பேஸ்டா இருந்தா அப்படியே வாசனை கும்பு வந்து. ஆமா எங்களுக்கு டைம்ல நாங்க வாங்கிட்டு வந்தோம். நீங்க அரிசி எடுத்துட்டு போங்க செய்யக்குள்ள. என் வயிறு எரியுதுடா கம்னரா. பிரியாணி போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான்டா. பிரியாணினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சொல்லு. பேசாமி நீ கேமரா விளையாடு பேசாமி. டீ கரெக்டா இப்படி ஏறிட்டோம். பத்தாவது போறா எல்லாத்தையும் போட்டோம். எல்லாத்தையும் போட்டா பரவாயில்ல, கவரோட போட்டா என்ன பண்ணுது? சரிங்களா காமெடி பண்ண சரிங்களா? இரு மசாலா போடுங்க, மசாலா போட்டு சரிங்களா? செல்லியா உள்ள போடுவாங்க பேச இப்படி பேசுறான். கலர் பாரு சரியாகுது இல்ல கலரு. டைம்ல போடுதே தந்த அந்த போனை தந்த இதை வீடியோ எடுத இதான் சுத்தி சுத்தி எடுக்க முடியும். ஸ்லோ போட முடியாது. டீ ஒரு 2 வாரம் வேறடா டீ வரவே இல்ல நெட் பண்ணிக்கலாம் தான். வரவே இல்ல. இது வீட்ல போட்டாத மொத்தமா எடுத்துட்டே போட்டுறேன். இது சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கும். இந்த சவுண்ட் இது வந்து இவன் தான் போதும் போதுன்றான். சிம்முல வைடா. நீ என்னதான் பண்ணுவ? யாருன்னா பேசினானா இடி தூக்கிடு. கேஷுக்கு போறதா அதே அதெல்லாம் செய்ய தெரியாம போடுது. அந்த டைலாக கத்துனோம் டெல்லி. ஏய் அதான் சொல்றேன்ல அது மைக் போடுறா அதெல்லாம் மஞ்சுண்டா. டெல்லி வாயில என்கிட்ட இருந்து மைக் வாங்குறாங்க. டெல்லி எதுக்கு எனக்கு எனக்குதான் சொல்லு அந்த டைலாக் சொல்லு. சண்டை எடுத்து போடு. உப்பு போடா. உப்பு போடலன்னா அந்த மசாலா போடவே இல்ல. அதெல்லாம் பிரியாணி செய்ய தெரியாதுதான்டா. நீ அப்பதான் மாதிரி அது கேமரா மாத்திது. காத்து காத்தி வீசுது. சப்பாத்தி இருந்தனா அப்படியே 2 போட்டு சாப்பிட்டு போயினே இருக்கணும். கையில் வைக்கிற சவுண்ட் கேட்கணும். ஏங்க பாருங்க அது கூட எண்ணெய் ஒரு இதே தூக்கி வைடா கையில மிளகா தூக்கி. அதான் பண்ண முடியாது. எண்ணெய் நக்கி பார்த்தாலே டேஸ்ட் என்ன நாலாவது டைம் பேசுதா சரியா? அதான் சமையல் தண்ணி பிரியாணி அது இது கறி மூஞ்சில சூடா காத்தடி. இது யார போயிட்டா அவர் கூட்டினாரா? கேங்ல ஒரு சின்ன பையனாலே இதுதான் பேசணும். ஐயோ ஐயோ அந்த மாதிரி இது பேட் எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. நைட்டும் 7 மணி ஆகும். நம்பாலையா என்ன கத்தி வச்சு மாச்சு நூத்துறா மைக்டா சவுண்டா வந்து பெரட்டுடா அடி நல்லா இருக்குடா. போட்டுடா பட்டு பட்டு பெரட்டி இல்ல குதிரீங்களா சமையல் இனிமேல் ஓஹோன்னு போகும்டா. நல்லா ஏறு. ஒரு போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுத்துங்க. பிரியாணி மசாலா நான் எப்பவுமே பிரியாணி மசாலா போட மாட்டாரு. எங்க மாஸ்டர் வந்து அதெல்லாம் செய்ய தெரியாது. மாஸ்டர் தான் பாத்துங்க.
அதெல்லாம் பிரியாணி செய்ய தெரியாதான் தான் மசாலா போடுவான். போட்டோம் அது ஏற்ற போடணும்ல. ஏய் கொட்டுறா உள்ளாதியா. ரெண்டு வேணா ஒண்ணுதான் போடுறோம். நீ ஏன் வைக்கல? என்னதான் பண்ணானே அடுப்பே எரியல. அதான் நீங்க சவுண்டு கேட்கல உசுன்னு. செக் பண்ண மாட்டீங்கடா கீழே. இப்போ நான் ஒரு சவுண்டு சொல்கிறேன், அந்த சவுண்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். இப்போ கேமராவில் கேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு காக்கா சவுண்டு கொடுங்க தினேசனா. இது மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது சார். ஏய் காமெடி இல்லை காமெடி பண்ணதே வேலையா உனக்கு. ஏய் இப்போ இது மாதிரி தான் காமெடி. இது காக்கா சவுண்ட் நீ கொடு. இரு இரு சொல்ல வரோம். கா 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 தானே எரியுது. அவன் எப்பயுமே திறமைக்காரன். அந்த முள்ளு கட்ட மாதிரி ஒரு பொண்ணு திறமை விட்டு போயிடுச்சு அவனை. அதில் திறமை இல்லையா நீ? நீ எப்படா விட்ட? அது வேலையே வேண்டாடாப்பா. சொல்றதே தப்பாகிறேன். எப்போ விட்ட? ஒரே அங்கே எடுக்கக்கூடாது, மாற்றி மாற்றி எடுக்க வேண்டாம். என்ன இதே மெஸ்ட்டேன். கலர்ரா கொஞ்சம் ஏ விடவே கூடாது கிளறத. நான் செல்லு பல்ட்டி வச்சிருக்கோம். ஓகே, என்ன ஒன்று கருப்பா தெரியுது எல்லாம். எப்படி இப்படி தண்ணி தண்ணினாலே நாம தான். நான் அப்படியே ஊற்றுவோம் கரெக்டாக 10 சொம்பு தண்ணி ஊற்றுறது வீடியோ எடுக்காம. மல்லித்தூள் போடலாம் இல்லையா? மல்லித்தூள் தண்ணி ஊற்ற இல்லையா? யூடியூப்ல சொல்லடா மல்லித்தூள்லாம். ஏய் ஒரு மணி குடிச்சாண்டாமா. ஏய் அளவா ஊத்தண்டா. நீ மணி 10 கரெக்டா 10 சொம்பு ஊற்றுறேன். ஊத்தி நிக்கிறேன். போகணுமா காலேஜ் போகணுமா? 7. ஏய் 6 7 7 ஆமா. ஊத்திடா டெக்னிக். ஏய் ஜெலியா கம்முனு மாஸ்டர் நான் மேக்ஸ் 30 மார்க் எடுத்தேன். ஏய் லைட்டா கைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உப்பாக்கு தான சங்கடமா இருக்கு. ஏய் ஈ முகிற மாதிரி விஷயம் தெரியாது. அதுவே நான் அப்பலாம் பயமா பேசுறேன். பாக்குறேன். லைட்டா கறியும். அப்ப என்ன அடி போடு. லைட்டா கறியும். ஏன்னா அம்மா தரம் போடா. ஏய் இதேதான்டா. சாப்பிடும்போது இந்த கூட சரி. சால கூட சேர மாதிரி வந்து ஆடுல ப்ரோ. ஓடே காலி கூட பாத்து. பாரதத்துக்கு ஆமா பாத்து. டேஸ்ட் தான் இல்ல டெல்லி. டேஸ்ட் இல்லடா. பிரியாணி செய்ய தெரியுதா டேஸ்ட் வரும். பிரியாணி செய்ய தெரியாது எப்படி டேஸ்ட் வரும்? சிக்கன் மசாலா எல்லாமே போட்டோம்டா. சிக்கன் மசாலா போடல. ஏன்டா மசாலாவே போடல சொன்னீங்க? ஏய் சிக்கன் மசாலா இருக்குடா. இத பண்றாங்க. இல்லையா? ஒரு 2 பாக்கெட் பிரிக்காத இருக்குடா. பிரியாணி மசாலாலாம் கரம் மசாலாலாம் போடவே இல்லடாமா. கரம் மசாலா போடல? ஏய் நீ தான் போடணும். காரம் செய்யற மாதிரி செஞ்சிருக்கீங்க. வெறும் ஒரு மசாலா வச்சியா? ஏய் பிரியாணி மசாலாடா. இன்னும் கொஞ்சம் போறடா. போடு. ஏய் சிக்கன் மசாலா மெயினா போடுறா. பிரியாணி மசாலா டேய் சிக்கன் மசாலா போடவே இல்லடா. போடல. போட்டான்டாவா. சிக்கன் மசாலா போடா ஃபுல்லாத்தி போடா. போறா போறா. போடுறா. ஏய் சிக்கன் மசாலா போடானே இல்லையா? இல்ல போடலாமா. சிக்கன் மசாலா போடல, கரம் மசாலா போடல. ஏன் மசாலா எல்லாம் போடுங்க? யாரா நீ? நான் மாஸ்டர் நினைக்கிறீங்க. சீப்பஸ்ட் பிரியாணி வேணும். மசாலா இந்த மசாலா போடாம 100 ரூபாய் பிரியாணி வேணும். ஓட்டா 50 ரூபாய்க்கு பிரியாணி செய்வாங்க. என்ன இது வடி பிரியாணி. டேய் நீ என்னடா லைட்டா போற கரம் மசாலா. வேற கொஞ்சம் போறோம். வைடா வைடா வைனா. அப்படியே வைக்காம இருக்குடா இது வேற. அண்ணா தான் நான். நான் ஏறல அதிகமா இருக்கு. ஃபுல்லாத்தி கொண்டு வர இல்ல. ஏய் பாய் கொட்டை. கொட்டு வச்சி நீ. புள்ளாமா கொட்டறதே. வா டேய் கரம் மசாலா என்ன போடுவீங்க டேய்? கொஞ்சமா. கரம் மசாலா நல்லா இருக்கா போகும். போட்டு கூடாதுடா. அப்படியே போட்டுறலாம். தண்ணியில இறங்க கறியில இறங்கணும் டெல்லி. கறியில இறங்கணும். ஃபர்ஸ்ட் வதங்கும் போதே போட்டுருவோம். ஏய் தினேசனை பாருத என் கையில கசக்குது என்னன்னு தெரியல. மசாலா எல்லாம் உட்காரவே இல்ல. தண்ணி சூடாகும். உப்பு பத்தலையா? ஆமா இன்னும் கம்மியா இருக்கு. தேவனா போடு. போட்டு போட்டு கட்சியில கொஞ்சம்
கொஞ்சம் லைட்டா போறோம். நம்ம உப்பு கம்மியாகுது. இந்த ஒரு கல்லு போட்டாதான் கரெக்டாவே இருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்குது. கறி குழம்பு மாதிரி இருக்குது. உப்பு அப்படியே போட்டேனடா. உப்பு பார்த்துட்டு அப்படியே மூணு அடிதான். சால்ட் உப்பு வாங்கி வந்துடும். நீ என்ன வேணா சொன்னீங்க? செதற விடுதுன்னு சொல்ல வந்தேன். அவன் தானே சொன்னான், 2 உப்பு அவன் தானே சொன்னான். ஏதோ குறையுது, செல்லு வச்சு அரிசி குறையுது. அப்புறம் அதான் பிரியாணி மாரி இருக்கு. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டா இருக்குடா. லோகுதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட வேண்டாம். எல்லாத்தையும் போட வேண்டாம். எதுக்கு வச்சிட்டா? டேஸ்ட் வராதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா போடுறோம். அதுக்கு தான் போடலாமாப்பா? இப்போ தேவையில்ல தினேசனா, நல்லா இல்லாமல் பரவாயில்ல. கொதிக்கணும், என்ன கொதிக்கலாம். இது செய்யலாம் பொழுது, இன்னும் 2 கிலோ பிரியாணி செய்யலாம் பொழுது. சின்ன வேற வயது வர்றாங்க. ஏரியில் கொடுத்தா ஸ்ட்ரைட்டா வாயிலே ஊத்தா, கை அழுகாது. லெஜெண்ட் வந்துட்டாருங்க, லெஜெண்ட் கிட்டாருங்க. மேகி மாரி இது. நாய் பேர் சிக்கன் மசாலா, மல்லி மசாலா மேகி மாரி இது. மேகி ரெசிபி மாரி இது. இது நல்லா இருக்குதா? இப்போ ஓகே. அவ்வளவுதாங்க. இவன் ஒரு ஆளுக்கு பிரியாணி செஞ்சு பாக்கிட்டானே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறான். அதான் மசாலாவும் அதிகமா ஆட் பண்ண மாட்டான் வேற. சின்ன போடுறா உள்ள. போய் நீ தான் கட்டாரு. போய் இப்போ கொளுத்துறா. கொளுத்துங்க, கொளுத்தினே இருக்க வேண்டியதான் ஃபுல்லா. அந்த கட்டை எடுத்த வெளில, அந்த கட்டை தான் வேலைக்கு போகுது. அடித்து பிடி நில்லு. லைட்டா ஊதி விடுறேன். காணவில்லைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தெரியும். யார் என்ன மாதிரி இதா? ஒன்னும் இல்ல, மதனு. எப்படி எல்லாத்துலயும் வந்துருவே நீ? மதன் சதுர வர்றாங்க. லைட்டா காணவில்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட போறோம். நம்ம ஊர் அழுகா பாங்க. நம்ம பாத்துட்டே இல்லையா? மனநல ராஜமண்டி இருப்பான் பேர். அதுல ஆகணும் 10 minutes later. விஷ்ணு கேக்குறான், கறி மசாலா சிக்கன் மசாலா போட்டு போடாம பிரியாணி செய்யறான் யாரும். கரண்டி வைடா பேரு பயமா இருக்குது. கிட்ட பொறுமையா ஒண்ணு கண்ணா போறேன்டா. இல்ல போற அளவு போட்டு. விஷ்ணு கேக்குறான், கறி துணி ஏன் கறி ஆகுதுன்னு கேக்குறான். மண்ணுல தள்ளுற போறது உள்ள உண்டான கேதண்டா வச்சு தண்ணி வடிகட்டி போடு. கொஞ்சம் வெங்காயம் தான் எரிச்சு சொன்னாங்க. தண்ணி வடிகட்டி போடு. நல்லா இருக்குடா. சாப்பாடா அது முடியுமா? சாப்பிட்டா எப்படா இவனுக்கு மாத்தி பேசுவான். கேப் கிடையாதுல ஃபில் பண்ணே இருப்பானுங்க. தண்ணி அதிகமாயிடுச்சா? ப்ரூத்தூள் தான் குறையுது. கறி குழம்பு மாதிரி இருக்குடா. கறி குழம்பு பின்ன நீ சிக்கன் மசாலாவும் போட்டா கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஆமா கிளையிட்டு போட என்ன வேணாம். அடியில இது எது மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மாத்தி கூட மாத்தி போட உண்ட. ஒரு இலையில 2 பேர் தான் சாப்பிடுறீங்க. கறி சொங்குது.